நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன், நல்ல ஃபுட்லாம் சாப்பிட்றேன். ஆனாலும் என்னோட ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னே இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. என்னோட ஸ்கின் வந்து பேட்டரியாக ஆகலைன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எஸ் எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம வந்து நமக்கே தெரியாமல் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்னால நம்மளோட ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. அந்த மிஸ்டேக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணாலே நம்மளோட ஸ்கின் வந்து பயங்கரமாக க்ளோவிங்காக மாறும். நீங்கள் நினச்ச எதிர்பார்த்த கிளியரான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீனா என்னன்னே தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சேனலுக்கு நியூவாக பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் க்ரூமிங், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குங்க, அதாவது அவங்களோட ஹேண்டை ஆஃப் பண்ணால் அவங்களோட ஃபேஸில் வந்து டச் பண்ணுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட கையை நம்ம எங்கெங்கேயோ வைப்போம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, நம்மளோட ஃபோனில் ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகட்டா இருக்கும், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அப்படியே வச்சுருப்போம். அந்த ஃபோனை நம்ம க்ளீனே பண்ணியிருக்க மாட்டோம். அதே கையோட ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட ஃபேஸில் வச்சா அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா பாக்டீரியா நம்மளோட கைக்கு வந்திருக்கும், நம்மளோட கையிலேருந்து அப்படியே ஃபேஸுக்கு போகும். அதனால நமக்கு வந்து இந்த ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ் வரதா இருக்கட்டும், எல்லாமே அதனால தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் ஹேண்டை வந்து டச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து சப்கான்ஷியஸ் தான், நமக்கே தெரியாமல் நம்மளோட கையை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சும்மா நம்மளோட ஃபேஸில் வந்து டச் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து இனிமேல் நோட்டீஸ் பண்ணுங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலே அடிக்கடி வந்து அந்த டச் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து பெட்டராக மாறும். செகண்ட், இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் கடைசியாக என்னைக்கு உங்களோட பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணீங்க? நீங்களே யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்கள். நிறைய பேரோட ஆன்சர் வந்து ஒரு 1 வீக் இருக்கும், 2 வீக்ஸ் இருக்கும். ரொம்ப நாளாக ஒரே பில்லோ கவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க மேன். கமான். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி நம்மளோட பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட பில்லோ கவரை நம்ம சேஞ்ச் பண்ணலன்னா நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின் வந்து டல்லாக தான் இருக்கும், நம்மளோட ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வரதா இருக்கட்டும், எல்லாமே வரும். ஏன்னா நம்மளோட பில்லோ கவரில் நம்ம வந்து டெய்லி அந்த பில்லோ கவரில் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குவோமா, 9 ஹவர்ஸ் தூங்குவோமா, அதனால நம்மளோட தலையில் இருக்கிற டஸ்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட சலைவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த பில்லோ கவரில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் வந்து டெய்லி அதே பில்லோ கவரை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் தான் வரும். அதனால நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணுங்க. வந்து ஒரு 2 to 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து பெட்டராலாம் மாற போகிறது கிடையாது, அப்படியே தான் இருக்கும். 2 to 3 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்க, உங்களோட ஸ்கின் வந்து பெட்டராக இருக்கும். தேர்டு, நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இல்லைன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற வெட்னஸை எப்படிங்க தொடச்சிருப்போம், நல்லா போட்டு ரஃப்பாக தேய்ப்போம். அது என்னமோ தோசைக்கல் மாதிரி நம்மளோட ஃபேஸை போட்டு ரஃப்பாக தேய்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல வந்து இந்த ரெட்னஸ், இரிட்டேஷன், அதுக்கப்புறமா வந்து இன்னும் இருக்கிற பிம்பிள்ஸ் அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாமே வரும். அதனால அப்படி உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து ஒரு மாதிரி ஒரு பேபியோட சீக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுமே தவிர தோசை கல் மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி சாஃப்டான டவல் எடுத்து அதை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு பேட்ச் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும், உங்களோட வெட்னஸ் போயிடும். அப்போ தான் உங்களோட ஸ்கின் வந்து ஈவன் மோர் பெட்டராக மாறுமே தவிர நல்லா போட்டு தேய்ச்சி எடுக்கும்போது நீங்கள் என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஃபோர்த்து, நீங்கள் வந்து உங்களோட பாடிக்கும் ஃபேஸ்க்கும் ஒரே டவல் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போனா போச்சுங்க. கமான், நீங்கள் உங்களோட பாடிக்கும் ஃபேஸ்க்கும் வந்து தனித்தனி டவல் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுற டவலே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் நம்மளோட பாடியில் வந்து நம்ம அங்கங்கே வச்சு தேய்ச்சிருப்போம். அதே எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஃபேஸில் வச்சா கண்டிப்பாக நம்மளோட பாடியில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே நம்மளோட ஃபேஸ்க்கு போகும். கமான், அதனால இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பெட்டரான ஸ்கின் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபேஸ்க்கு ஒரு டவலும் பாடிக்கு ஒரு டவலும் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணேன், இதுக்கப்புறம் சன்னிக்கிட்ட இருந்து வந்து என்னை ஃபுல் டே வந்து அந்த சன்ஸ்கிரீன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து இருக்கிறதுலே பெரிய மிஸ்டேக். கமான். ஏன்னா நம்ம ஒரு தடவை வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறோம்னா அந்த சன்ஸ்கிரீன் வந்து ஒரு 3 to 4 hours மட்டும்தான் நம்மளை வந்து சன்னிக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர அதுக்கு மேலெலாம் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணாது. நம்ம என்ன நினச்சிட்டோம், 1 time அப்ளை பண்ணால் போதும், மொத்த டேக்கும் அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. நம்ம வந்து மோர் தென் 5 hours அப்புறமா அந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி வெளியே போனால் நம்மளோட ஃபேஸ் வந்து டேன் ஆக தான் செய்யும். அதனால நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 hours கழிச்சு நீங்கள் வெளியே போகிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு வெளியே போங்க. அப்போதான் உங்களோட ஸ்கின்னை வந்து சன்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். லாஸ்ட், உங்களுக்கு ஃப்ரைட் ஐட்டம்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சுகர் இருக்கிற ஃபுட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இந்த டெசர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்மோக்கிங்லாம் பண்ணுவீங்கன்னா கமான் மேன், உங்களோட ஸ்கின் வந்து அந்த கிளாஸ் ஸ்கின் மாதிரிலாம் மாறவே மாறாது. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஸ்கின் வேணும், நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கின்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
வராது மேன். ஏன்னா நம்ம வந்து ஓவரா சுகரை கன்சியூம் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்மோக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஸ்கின் வரும். இல்லை எனக்கு ஒரு பெட்டரான ஸ்கின்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். ஆனால் ஸ்மோக்கிங்கை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து ஹெல்த்துக்கு பயங்கரமான ஒரு இன்ஜூரியஸ் அப்பெல்லாம் சொல்லி அந்த கீழே வந்து டைட்டில் கார்டு போட்டுறேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்கள் சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல வந்து பயங்கரமான சேஞ்சஸை பார்ப்பீங்க. நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ண போகிறீங்கன்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் சேனலுக்கு நியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போய் அப்படியே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சேனலை செக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுதோ அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பை விஜய். பை.